ஏப்ரல் 26 பாஸ்கா காலம், 4ஆம் ஞாயிறு. நற்செய்தி வாசகம். யோவான் நற்செய்தி 10ஆம் பிரிவு 1 முதல் 10 முடிய இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது கொள்ளையராய் இருப்பர். வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர். அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார். ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும். அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்லுவார். தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றுக்கு முன் செல்வார். ஆடுகளும் அவரை பின்தொடரும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும். அறியாத ஒருவரை அவை பின்தொடரா. அவரை விட்டு அவை ஓடிப்போகும். ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது. இயேசு அவர்களிடம் உவமையாக இவ்வாறு சொன்னார். ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மீண்டும் இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். ஞானத்திலும் அறிவிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற, அதே வேளையில் மிகவும் எளிமையான குரு ஒருவர் இருந்தார். அதே ஊரில் அனைவராலும் நன்கு அறியப்பட்ட கல்லூரி பேராசிரியர் ஒருவர் அந்த குருவை சந்தித்து அவரிடம் சிலவற்றை கற்றுக்கொள்ளலாம் என்று சென்றார். குருவை சந்தித்து தனக்கு தெரிந்ததெல்லாம் மிகவும் அலங்காரம் நிறைந்த வார்த்தைகளில் கூறி பல கேள்விகளை அடுக்கிக் கொண்டே உரையாடலில் அவரே தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தார். அப்போது குரு பேராசிரியர் பேசுவதை கேட்டுக்கொண்டே தனக்கென்று தன் முன் வைத்திருந்த தேநீர் குவளையில் தனக்கு தேவையான தேநீரை ஊற்றினார். பின்னர் பேராசிரியர் முன்னிருந்த தேநீர் குவளையில் தேநீரை ஊற்ற ஆரம்பித்து அந்த குவளை நிறைந்ததும் கூட நிறுத்தாமல் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். தேநீர் குவளையை நிறைத்து வழிந்து மேசையின் மீதும் தரையின் மீதும் ஓடிக்கொண்டிருந்தது. அதை கண்ட பேராசிரியர், குருவே, ஊற்றுவதை நிறுத்துங்கள். அந்த குவளை நிறைந்து விட்டது. இதற்கு மேல் அதில் ஊற்ற இடமில்லை என்று உரக்கச் சொன்னார். குரு பதில் மொழியாக, பேராசிரியரே, இந்த குவளையை போல்தான் நீங்களும் உங்கள் கருத்துக்களாலும் ஊகத்தினாலும் எண்ண கோட்டைகளாலும் நிறைந்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு எதை சொன்னாலும் வழிந்து வெளியேதான் ஓடும் என்றார். எனக்குள் நான் மட்டும் நிறைந்திருக்கும் போது எனக்குள் எவருக்கும், ஏன் என்னை படைத்த இறைவனுக்கும் கூட இடம் இருக்காது. நமக்குள் நம்மை அடைத்து நம்மை அடிமையாக்கும் அனைத்து பிடிகளிலிருந்தும் நம்மை விடுவித்து இயேசுவின் வாயிலுக்குள் நுழைந்து பசுமை நிறைந்த நல்ல மேய்ச்சல் நிலத்தில் நிறை வாழ்வை வாழ இன்றைய நற்செய்தி அழைக்கிறது. பாஸ்கு காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என்று அழைக்கப்படும். இந்த நாளில் யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் இயேசு தன்னையே நல்லாயன் என்று உருவகப்படுத்தி பேசிய பகுதியிலிருந்து நற்செய்தி படிக்கப்படும். அவ்வகையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை நற்செய்தியாக யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தின் முதல் 10 வசனங்களை படிக்க கேட்டோம். இந்த முதல் 10 வசனங்களில் இயேசு தன்னை நல்லாயன் என்றே சொல்வதில்லை, தன்னை ஆடுகளின் வாயில் என்றே சொல்லுகிறார். இதில் மிக குறிப்பாக கவனிக்க வேண்டியது, இயேசு தன்னை
ஆட்டுக்கொட்டிலின் வாயில் என்று உருவகப்படுத்தவில்லை, ஆடுகளின் வாயில் என்று குறிப்பிடுகிறார். இயேசு ஒரு கட்டமைப்பின் வாயில் அல்ல, ஒரு நிர்வாக கட்டிடத்தின் வாசல் என்றோ அல்லது சட்டங்களினாலும் விதிகளினாலும் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு முறையின் திறப்பு என்றோ தன்னை காட்டவில்லை. மாறாக தான் பெயர் சொல்லி அழைத்தபின் தன் குரலை கேட்டு தன்னை பின்தொடரும் ஆடுகளின் நுழைவாயில் என்கிறார். தன்னை நம்பி தான் தரும் நிறைவாழ்வை நோக்கி தன்னை பின்தொடரும் சீடர்களுக்கு அவர் வாயில் என்கிறார். இதன் வழியாக இயேசு என்ன கூறுகிறார்? இயேசுவுக்கும் அவரது சீடர்களுக்கும் உள்ள தொடர்பு உள்ளார்ந்த உறவு சார்ந்தது என்கிறார். இட் இஸ் இன்டர்பர்சனல். இயேசுவுக்கும் அவரது சீடர்களுக்கும் இடையே உருவாகுவது ஒரு அமைப்பு சார்ந்ததல்ல. இட் இஸ் நாட் எ கார்ப்பரேட் சிஸ்டம். அது ஒவ்வொரு சீடருக்கும் இயேசுவுக்கும் இடையே வளர்ந்து கொண்டிருக்கும் உறவு சார்ந்தது. ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் இடையே உள்ள உயிரோட்டமான உறவு சார்ந்தது. அது இரண்டு உறவுகளை சுட்டி காட்டுகின்றது. முதல் உறவு இயேசு ஆயனுக்கும் அவரை தொடரும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள உறவு. இரண்டாவது உறவு ஒரே ஆயனை தொடர்கிறோம் என்ற உணர்வு தெளிவில் ஆடுகள் தங்களுக்குள் கொண்டிருக்கும் பரஸ்பர உறவு. இந்த இரண்டாவது உறவில், அதாவது இயேசு ஆயனை பின்தொடரும் ஆடுகளாகிய சீடர்கள் நாம் அனைவரும் ஒரு குழுவாக பரஸ்பர அன்பில் அவரின் திரு அவையாக குழப்பமின்றி அமைதியுடன் வாழ, ஒருவரை ஒருவர் வஞ்சிக்காமல் ஒருவருக்கொருவர் பணியாளர்களாக வாழ்வதற்கு நமக்குள் திரு அவை என்ற அமைப்பும் அதற்குரிய சட்ட திட்டங்களும் அமைந்திருக்கின்றன. நம் அமைப்பு முறை, அது சார்ந்த சட்ட திட்டங்கள் அனைத்தும் நமக்கும் நம் ஆயன் இயேசுவுக்கும் இடையே உள்ள ஒருமித்த பரஸ்பர உறவின் அடிப்படையில் அந்த உறவை இன்னும் செம்மையாக்கி வளர்க்க ஏற்பட்டவைகளே. ஆனால் அமைப்புகளின் சட்டதிட்டங்களின் வழியாக மட்டும் ஆடுகள் நல்ல மேய்ச்சலை காண முடியாது. திரு அவை அமைப்பு, அதன் சட்டதிட்டங்கள் இயேசுவாகிய வாயிலை சுட்டி காட்டுகின்றன. அவரில்தான் நல்ல மேய்ச்சலை காண முடியும் என்று உறுதியளிக்கின்றன. அவர் வழியாக, அவரில், அவரோடு ஆடுகளாகிய நாம் நல்ல மேய்ச்சலை நோக்கி நகர அமைப்பும் சட்டதிட்டங்களும் உதவுகின்றன. ஆடுகளுக்கும் ஆயனுக்கும் இடையே உள்ள ஒருமித்த பரஸ்பர உறவில்தான் அவர் தரும் வாழ்வையும், அதுவும் நிறைவாழ்வையும் கண்டடைய முடியும் என்று திரு அவை அமைப்பும் சட்டதிட்டங்களும் சான்று பகர்கின்றன. அடுத்து, இயேசு தன்னை ஆடுகளின் வாயிலாக வர்ணிக்கையில் ஆட்டுக்கொட்டிலின் வாயில் வழியாக நுழைந்து ஆடுகளை பெயர் சொல்லி அழைத்து நிறைவாழ்வை நோக்கி நடத்துகிறார் என்று தன்னை உருவகப்படுத்துகிறார். ஆட்டுக்கொட்டில் என்பது ஆடுகள் அடையும் ஒரு கட்டமைப்பு. ஆடுகளை திருட வரும் திருடர்களிடமிருந்தும் தாக்க வரும் கொடிய விலங்குகளிலிருந்தும் காப்பாற்றுவதற்காக ஆயன் ஏற்படுத்திய கட்டமைப்பு. ஆடுகளை சுற்றிலும் வேலி கட்டி ஆடுகளை சிதறவிடாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவைகளை அடைக்கும் அமைப்புதான் ஆட்டுக்கொட்டில். கொட்டிலில் இருக்கும் வரை அவைகள் பாதுகாப்பாயிருக்கும். அவைகளை பாதுகாப்பதும் ஆயனுக்கு எளிது. ஆனால் அடைப்புக்குள் இருக்கும் வரை அவைகள் சுதந்திரமாக வாழவோ விரும்பியதை உண்டு வளரவோ அவைகளுக்கு வாய்ப்பில்லை. ஆயர்கள் கொடுப்பதை உண்டு அடைப்புக்குள் கிடைக்கும் வாழ்வை வாழும் நிர்பந்தத்துக்கு உள்ளாகி விடுகின்றன. இயேசு நல்ல ஆயன். கொட்டிலின் வாயில் வழியே நுழைகிறார். அவர் திருடர் அல்ல, ஆட்டை திருடி கொள்ளும் திருடர் அல்ல. மாறாக வாயில் வழியே நுழைந்து கொட்டில் அமைப்புக்குள் அடைந்து கிடக்கும் ஆடுகளை பச்சை புல்வெளிகளுக்கும் குளிர்ந்த நீர்நிலைக்கும் அழைத்துச் செல்லுகிறார். அவைகளை பற்றி நன்கு அறிந்தவர் அவர். எனவேதான் அவைகள் ஒவ்வொன்றையும்
அதன் பெயரைச் சொல்லி அழைத்து தன்னை பின்தொடரச் சொல்லி தான் முன்னே செல்கிறார். வாயிலின் வழியே அடைப்புக்குள் இருந்து வெளிவரும் ஆடுகளை இன்னொரு வாயில் வழியே வேறொரு அடைப்புக்குள்ளே கொண்டு செல்பவர் அல்ல இயேசு. அதனால்தான் ஆடுகளின் வாயில் என்று தன்னை வாயிலாக்கி தனக்குள் வந்து சேரும்படி அழைக்கிறார். ஆடுகளை பசியாற்றும் பசும்புல் வெளி, அவைகளின் தாகம் தீர்க்கும் குளிர்ந்த தெளிவான நீர்நிலை அனைத்தும் அவரே. அதனால்தான் இன்றைய நற்செய்தியின் இறுதி வாக்காக நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டும் வந்துள்ளேன் என்று அழைக்கிறார். இயேசுவே ஆடுகளின் வாயில். அவர் வழியாக உள்ளே நுழையும் ஆடுகள் அவரையே அவரில் தாங்கள் அடையும் ஆட்டுக்கொட்டிலாக கண்டடைவார்கள். அவரே ஆட்டுக்கொட்டில். அதில் ஆடுகளுக்கு வாழ்வை, அதுவும் நிறை வாழ்வை வழங்குபவரும் அவரே. இவ்வாறு ஆடுகளுக்கு தன்னையே வழியாகவும் வாழ்வாகவும் பாதுகாப்பாகவும் இயேசு வழங்குவதன் அடிப்படையில்தான் நல்ல ஆயன் நானே என்று இயேசு தன்னை ஆடுகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இயேசுவை ஆயராக கொண்ட எந்த ஆடும், அதாவது இயேசுவை நம்பி ஏற்றுக்கொண்ட எந்த சீடரும் இயேசுவையே அமைப்பாக, ஆட்டுக்கொட்டிலாக ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசுதான் அமைப்பு. அவருடைய அன்பு, பணிவாழ்வு, ஆடுகளுக்காக தன்னை தரும் தியாகம், இவைகள்தான் அதன் நிர்வாகம். புனித பவுல் திருத்தூதர் தனது கொரிந்திய திரு அவைக்கு எழுதிய முதல் மடல் 12ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் சீடர்களாகிய நமது திரு அவை அமைப்பு, அதன் நிர்வாகம் பற்றி மிக எளிதாக விளக்கி, முடிவில் நீங்கள் கிறிஸ்துவின் உடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள் என்கிறார். நம் திரு அவை என்பது கிறிஸ்துவின் உடல். உடலின் உறுப்புகள் எவ்வாறு ஒன்றுபட்டு ஒத்துழைத்து வாழ்வை ஒன்றுக்கு ஒன்று வழங்குவதன் மூலம் உடல் வாழ்கிறதோ, அதை போலவே நமது திரு அவை அமைப்பும் நிர்வாகமும் அமைய வேண்டும். இன்றைய மற்ற 2 வாசகங்களும் கிறிஸ்து இயேசு ஆகிய இறை அமைப்பில் நாம் வாழ்வின் மக்களாக வாழ்வதும் அதை எல்லாருக்கும் வழங்குவதும் நமது பணி என்று விளக்குகின்றன. திரு அவையாக அவரில், அவராக, அவரோடு பயணிக்க அவரது ஆடுகளாகிய நமக்கு இயேசு தன்னை வாயிலாக திறக்கிறார். நமது பழக்க வழக்குகள் என்ற அடைப்புக்குள்ளோ அல்லது நமக்கு பிடித்த வழிமுறைகள் என்ற வசதிக்குள்ளோ அல்லது நமக்கு நாமே வளர்த்து கொண்ட வெறுப்பு, பகைமை, பிளவு இவைகளை வளர்க்கும் ஜாதி, இனவாதம், மதவாதம், மேட்டிமை மனப்போக்கு போன்ற அமைப்புகளுக்குள் மாட்டிக்கொண்டிருந்தால் இயேசு வாயில் திறந்து அழைக்கிறார். வாழ்வை நிறைவாழ்வாய் சுவைக்க, விடுதலை அடைந்த வாழ்வாய் அன்பிலும் அருளிலும் வாழ ஆடுகளின் வாயிலாம் ஆண்டவர் இயேசுவுக்குள் நுழைய முன்வருவோம்.